ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் கலரில் இருக்க இந்த மஞ்சள் சோறை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்கள். இது கீழக்கரையில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கேருந்து பார்த்துட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இன்றைக்கி நான் வாழைக்காய் சாப்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கனோ மட்டனோ ஃப்ரை பண்ணி நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம மேட்சிங்காக இருக்கும். இதே எகிட்டேரியன் இருந்தால் எக்கு கூட எக் கறி பண்ணி தொட்டு சாப்பிட்லாம். இல்லை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த வாழைக்காய் சாப்ஸோ இல்லை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா போட்டு எல்லாம் நல்லா அப்படியே காரசாரமாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை தொட்டு சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இந்த மஞ்சள் சோறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சள். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இடிக்கல்லோ இந்த மாதிரி இதையோ இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு 3 துண்டு பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டை இஞ்சியாக கட் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கலாம், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்க போட்டுக்கலாம், ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு 5-10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்க போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சது போட்டுக்கலாம். ஆச்சு. 1 கப் ரைஸுக்கு 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் தண்ணியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மஞ்சள் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் இடங்களும் ஓப்பன் பண்ணால் நம்மளோட மஞ்சள் சோறு ரெடி ஆகிடும். பார்க்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஞ்சள் சோறு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது நெய் போட்டுக்கலாம். நெய் விருப்பம் தான் போடலாம், இல்லாட்டி விட்டுருங்க. நெய் விருப்பங்க நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மஞ்சள் சோறு ரொம்ப ஸ்பெஷலு. யாருக்கெல்லாம் இந்த மஞ்சள் சோறு தெரியும்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த சாதத்தை செஞ்சிடலாம். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். பட் ஆனால் இதுக்கு தொட்டுக்க காரசாரமாக நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வாழைக்காய் சாப்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கனோ மட்டனோ ஃப்ரை பண்ணி நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம மேட்சிங்காக இருக்கும். இதே எகிட்டேரியன் இருந்தால் எக்கு கூட எக் கறி பண்ணி தொட்டு சாப்பிட்லாம். இல்லை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த வாழைக்காய் சாப்ஸோ இல்லை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா போட்டு எல்லாம் நல்லா அப்படியே காரசாரமாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்த உடனே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.